எங்கள் செல்லக்குட்டி அவனுக்கு முடியலன்னா மற்ற டாக்ஸ் எல்லாம் எவ்வளோ ஹேர் கட் பண்ணணுன்னா எவ்வளோ சண்டை போடுங்க, கத்துங்க. குழந்தைக்கு தெரியும் அவனுக்கு முடியல, எரியுது, அண்ணா அவனுக்கு ஹேர் கட் பண்ணி விட்றேன்னு குழந்தைக்கு தெரியும். அவனுக்கு பாவம், வெயில் தாங்க முடியல இல்லைடா சொல்லும், வெயில் தாங்க முடியலப்பா அவனுக்கு. காட்டு, நீ காட்டு, காட்டு, இது இது இரு, அப்படியே இரு. இந்த மாதிரி எந்த குழந்தை காட்டும் ஹேர் கட் பண்ணணும்னா, தங்க குழந்தை. படுபாவிங்க இந்த குழந்தைய வளர்த்துட்டு ரோட்டில் கொட்டுற மழையில் ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒன்று பாவம் அவனுக்கு வெயில் முடியல, முடியெல்லாம் தண்ணியை கொட்டிட்டு அதில் போய் படுத்துக்கிறான். எவ்வளோ அழகாக காட்டுறான் பாருங்கள் செல்லக்குட்டி. அவனுக்கு தெரியும் அண்ணா அவனுக்கு வேர்க்கு ஈரமாக இருந்தால் அந்த இடத்துலலாம் பூச்சி வந்துடும், ஸ்ப்ரே பண்ணணும். அதனால் என்ன அழகாக ஹேர் கட் பண்ண காட்டுறான். ட்ரிம்மிங் மிஷின் வச்சுட்டு இருந்தேன். இங்கடா கண்ணா, சரி. ஸ்பாக்கு கூட்டிகிட்டு போனால் 900 ரூபா கேட்குறாங்க இந்த ஹேர் கட் பண்ணி ஒரு குளியலுக்கு வைக்கிறதுக்கு. அப்புறம் ஆட்டோ சார்ஜ் வேறு. நானே க்ரூமிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா மிஷின் எல்லாம் இருந்தது என்கிட்ட, எல்லாம் போச்சு. எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அம்மா அப்பாவை கவனிக்கணும், வீட்டை கவனிக்கணும்னு என் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். அந்த அளவு வசதியாக வாழ்ந்துட்டு கடைசியில் ஒரு டிவி கிடையாது, ஒரு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது. என்ன அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறேன். என்னமோ இந்த குழந்தைங்களுக்காக உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அது கூட சில சமயம் தோணும், எல்லாத்தையும் யார்கிட்டையாவது கொடுத்துட்டு என் வீட்டையும் கொடுத்துட்டு இந்த குழந்தைங்கள பார்த்துட்டாங்கன்னா வீட்டையும் சேர்த்து கொடுத்துட்டு எங்கேயாவது போயிடலாமான்னு தோணுது. ரொம்ப கஷ்டங்க வாழ்க்கை. என்னங்க பணம் 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 தேவை தான் ஒரு மனுஷனுக்கு. ஆனால் மனசாட்சி இல்லாத நடந்துக்கிறவங்க கிட்ட பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? பாவம் இந்த ஜீவன்லாம். வெயில் தாங்கலை, ஏர் கூலர் வாங்கி கொடுத்தாங்க, இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பாவம் வெளியில் அவுத்து விடலான்னா கொஞ்சம் சைடில் இடம் இருக்குன்னா அங்கே சம்மந்தமே இல்லாதவன்லாம் கலாட்டா பண்ணுறானுங்க. என்ன பண்ணி தொலைகிறது? இந்த மாதிரி ஒரு நல்ல குழந்தைய பார்க்கவே முடியாதுங்க. கத்திரிக்கோள் எடுக்கல, சீப்பு எடுத்தாலே ஓடி போயிடுங்க. என்ன அழகாக சமத்து குழந்தைய காட்டுறான் பாருங்க. அவனுக்கு தெரியும்